பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இல்லை கொஞ்சம் இது பாசிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் இது நெகட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தான் காரணம். அப்போ இந்த கர்மான்றது நம்ம வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் கர்மா. ரொம்பவே ஃபேமஸான ஒரு லா. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்குது. இந்த ஒரு கான்செப்ட் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கர்மானா என்ன, இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ணுது, நம்மளோட லைஃபோட இது எப்படி ஒர்க் பண்ணுது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த கர்மாவை சேஞ்ச் பண்ண முடியுமா, ஸோ இது என்னோட கர்மாவை அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கர்மா அப்படின்னா என்ன. ஸோ ஒரு விஷயம், வாட் வி புட் அவுட் வி கெட் பேக். இது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு ரூல் இருக்குது. நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் இந்த லா ஆஃப் கர்மா. ஸோ இதில் ஒரு கர்மா அப்படின்றது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும். அது இப்பயும் வரலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமும் வரலாம், இல்லை அடுத்த லைஃப்லேயும் நமக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக அந்த கான்செப்ட் போகும். பட் இப்போ நம்ம இதை லா ஆஃப் அட்ராக்ஷனில் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ வாட் யூ புட் அவுட் யூ கெட் பேக். இது வெறும் ஆக்ஷன் மட்டும் கிடையாது, செயல்கள் மட்டும் கிடையாது. நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு செயல் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு ஒன்று நமக்கு திரும்ப நடக்கும், அதுக்கு எது மேட்ச் ஆகுதோ அது நமக்கு நடக்கும். அதாவது நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும். இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. இது வெறும் ஆக்ஷன், அது கரெக்டு தான். ஆனால் இது ஆக்ஷன் ரிலேட்டட் மட்டும் கிடையாது. நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா அந்த செயல் மட்டும் கிடையாது, நம்மளோட தாட்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள், நம்மளோட நம்பிக்கைகள், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட செல்ஃப் டாக், இது எல்லா விஷயமும் நம்மளோட கற்பனை பண்ணுறது, இமேஜினேஷன், இது எல்லாமே இந்த லா ஆஃப் கர்மாவில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கண்ணை மூடி ஒரு விஷயம் கற்பனை பண்ணுறீங்க, ஆனால் செயலாக அந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யலைன்னா கூட அந்த விஷயத்தை நீங்கள் வெளியே அனுப்புகிறீங்க. நீங்கள் எதை வெளியே அனுப்புகிறீங்களோ அது உங்களை நோக்கி திரும்ப வந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்களோட லைஃப்பை நீங்கள் பாருங்களேன், என்னவா வேணா இருக்கலாம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது உங்களோட லைஃப்பில், பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, இல்லை கொஞ்சம் இது பாசிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் இது நெகட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தான் காரணம். அப்போ இந்த கர்மான்றது நம்ம கொடுத்தது. சிம்பிளாக இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கோ, லாஸ்ட் மந்த்தோ, லாஸ்ட் இயரோ, இல்லை போன லைஃப்லையோ நம்ம எதை கொடுத்தோமோ அதுதான் இப்போ இந்த லைஃப்பை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அதனால இப்போ நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. இந்த மொமெண்ட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன விஷயம்? இன்னர் வேர்ல்டு இந்த அவுட்டர் வேர்ல்டில் கிரியேட் பண்ணுது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருக்கோம். அப்போ இப்போ உங்களால் வெளியே நடக்கக்கூடிய விஷயத்த சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்? இது அவுட்டர் வேர்ல்டு. இந்த அவுட்டர் வேர்ல்டு எதுலேருந்து கிரியேட் ஆகிருக்கு? நம்மளோட இன்னர் வேர்ல்டு. அவுட்டர் வேர்ல்டுறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளோட லைஃப். அப்போ இந்த இன்னர் வேர்ல்டுலேருந்து இந்த அவுட்டர் வேர்ல்டு கிரியேட் ஆகுது. இன்னர் வேர்ல்டு என்ன? திங்கிங், ஃபீலிங், எமோஷன், அதாவது எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கை, இது எல்லாமே நம்மளோட செயல்கள், இது எல்லாமே இன்னர் வேர்ல்டு. இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், நமக்குள்ளே ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னர் வேர்ல்டு. அதுதான் இந்த வெளி உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ உங்களோட லைஃப்பில் ஒன்று நடக்குது அப்படின்னா, ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், அது நடந்து முடிஞ்சிருச்சு. எங்கே? உங்களுடைய இன்னர் வேர்ல்டில், பாஸ்டில். நேற்று, போன வாரம், போன மாதம் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஒரு விஷயம் உணர்ந்திருப்பீங்க, ஒரு விஷயம் நம்பியிருப்பீங்க, ஒரு செயல் செஞ்சுருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விளைவுக்கான காரணம். இன்றைக்கி உங்களோட ரிசல்ட், உங்களோட லைஃப் எப்படி இருக்கோ அதுக்கு காரணம் நீங்கள் நேற்று, போன வாரம், போன மாதம் பாஸ்ட்டில் திங்க் பண்ணது, ஃபீல் பண்ணது, பிலீவ் பண்ணது, எமோஷன் தான். அப்போ பாஸ்ட்டில் உள்ள இன்னர் வேர்ல்டு ப்ரெசென்ட்டில் உள்ள அவுட்டர் வேர்ல்டை க்ரியேட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கர்மா பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணுறது? நிறைய நெகட்டிவ் நடக்குது, இது காரணம் கர்மா தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக கர்மாவை ப்ளேம் பண்ணிடுறோம். இது எப்படி பிரேக் பண்ணுறது? சிம்பிள். இப்போ ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த முடிஞ்சு போன விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஓகே, இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப் எனக்கு என்னை விட்டு போயிடுச்சு, என்னை பிளாக் பண்ணிட்டாங்க அந்த பர்சன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நல்லா அக்செப்ட் பண்ணுறது? அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க, எப்படி நல்லா அக்செப்ட் பண்ணுறது? நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய ப்ரெசென்ட் மொமெண்ட்டை உங்களால் மாற்ற முடியாது, நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இதை உங்களால் மாற்ற முடியும். ஏன்னா இந்த அக்செப்ட் பண்ணும்போது நம்ம இந்த மொமெண்ட்டுக்கு வந்துடும். அப்போ நம்மளோட இன்னர் வேர்ல்டு, இந்த திங்கிங், ஃபீலிங், எமோஷன்ஸ், பிலீவ், இமேஜினேஷன் எதுவாக வேணா இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ அக்செப்ட் நம்ம பண்ணிட்டோம்னா இந்த மொமெண்ட்டில் இன்னர் வேர்ல்டை, நம்ம தாட்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஃபீலிங்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எமோஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணுது. நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதை வெளியே கொடுக்குறோம், ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறோன்னா அதை நம்ம நோக்கி அட்ராக்ட் பண்ணுறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு
நம்ம எதை கொடுக்குறோமோ அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நமக்கே வரும். இல்லை யூனிவர்ஸுக்கு போயிட்டு அது நமக்கே வரும், இல்லை காடுக்கு போயிட்டு நமக்கே வரும். ஸோ இதை தான் இந்த லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மொமெண்ட்லேருந்து வெளியே நடக்கக்கூடிய விஷயத்த அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நமக்கு ஒன்று வேணும்னு இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பர்சன் கூட நான் இருக்கணும், லைஃப் லாங் நான் லிவ் பண்ணணும், ஸோ அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த பர்சன் கூட இருக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. இல்லை வந்து ஒரு ஜாப், ஒரு பேஷன், இவ்வளோ சேலரி வாங்கணும், இவ்வளோ அமௌண்ட் நான் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அந்த ஃப்யூச்சரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி பாசிட்டிவிட்டியை மட்டும்தான், நேர்மறையான விஷயங்களை மட்டும்தான் உங்களோட உள் உலகத்தில் இன்னர் வேர்ல்டில் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ இதை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதை நீங்கள் வெளியே அனுப்புறீங்க. ஒன்று அது ஒரு ரவுண்ட் அடிச்சு உங்களுக்கு வரும், இல்லை யூனிவர்ஸுக்கு போயிட்டு வரும், இல்லை காடுக்கு போயிட்டு வரும், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த எம்டியான ஒரு ஃபீல்டுக்கு அது போயிட்டு அது கிரியேட் பண்ணும், நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் போகுதுன்னா அது நமக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ ஃப்யூச்சரில் நமக்கு வேணுன்றதை மட்டும் நம்ம வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்க என்ன நடக்கும், நமக்கு வரக்கூடிய விஷயமும் நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கல. எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல, என்னால் எனக்கு வேணுன்றதை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் வந்து உங்களோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நான் பார்க்குறேன், டெய்லி இன்ஸ்பிரேஷன் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் இருக்கேன், நீங்கள் அப்லோட் பண்ணுற டெய்லி இன்ஸ்பிரேஷன் அஃபர்மேஷன்ஸும் நான் பார்க்குறேன். ஸ்டில் எனக்கு வந்து என்னோட மைண்ட் நெகட்டிவ் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. நான் என்ன பண்ணணும், எப்படி ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படி நிறைய கேள்வி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நிறையா கோர்சஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம், நிறையா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டோம். இந்த மந்த்தும் 6 days மேனிஃபெஸ்டேஷன் லைவ் கிளாஸ் நடக்க போகுது. எப்போ அப்படின்னா இந்த மந்த் எண்டில் லாஸ்ட் 6 days வந்து நடக்க போகுது. அந்த 6 daysமே கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் மேனிஃபெஸ்டேஷன் நான் உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டே உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணுவேன். இதில் இந்த டிஸ்பிளே இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் சீட் அவைலபிள். ஸோ சீக்கிரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லேட் பண்ணாதீங்க, இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம 3 days செப்பரேட் பண்ணி நம்ம கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 3 days, அடுத்த 3 days. ஸோ ஃபஸ்ட்டு 3 daysக்கு வந்து 99 rupees, அடுத்த 3 days 99 rupees, 198 rupees நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டையுமே கம்பைன் பண்ணிடுவோம். நம்ம தனித்தனியாக ரெண்டுன்னு வேணால் நம்ம மொத்தமாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி 6 days வச்சு சேம் ஒரே ப்ரைஸ் அமௌண்ட்டாக நம்ம வச்சிடலாம், 199 rupees. ஸோ இதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த கர்மா. அப்போ இதுக்கப்புறம் நம்ம அதை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம பாசிட்டிவாக தான் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த மொமெண்ட் நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட லைஃப் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம அதை ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலைன்னா தான் அது வந்து வேற ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த கர்மா தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம விட்டுற முடியாது. அப்போ ஒரு வேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேனில் நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா டிரைவர் எந்த இடத்துக்கு போவாங்களோ அவங்க எங்கே நிப்பாட்டுவாங்களோ அங்கே தான் நம்ம இறங்க முடியும், அவங்க போகிற இடத்துல தான் போக முடியும். அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட கண்ட்ரோலை கொடுக்குறது. அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட கண்ட்ரோலை கொடுக்காம நம்ம போய் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து போனோம் அப்படின்னா நமக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல நம்ம வண்டி நிப்பாட்டிக்கலாம், எங்கே தோணுதோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், எப்போ தோணுதோ அப்போ நம்ம போகலாம். அதுதான் கான்ஷியஸ்னஸ். அப்போ இந்த மொமெண்ட் நம்ம கான்ஷியஸ் ஆகிருந்து நம்ம ப்ரெசண்ட்டில் இருந்து நான் என்ன திங்க் பண்ணுறேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்ன செல்ஃப் டாக் போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பிலீவ் இருக்கோ, இவ்வளோ நாள் அதை நம்பிக்கிட்டு இருக்கேன்னா நான் எதை நம்புகிறோமோ அதான் எனக்கு நடக்கும். அப்போ நான் அதை தான் வெளியே கொடுத்துட்ருக்கேன், அதான் எனக்கு ரிட்டன் வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்ததெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் நமக்கு அப்படியே ரிட்டன் வரும். அது வரும்போது நீங்கள் திரும்ப நெகட்டிவாக ஆகாமல், அவுட்டர் வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை திரும்ப இன்னர் வேர்ல்டில் நெகட்டிவாக எடுத்துக்காமல் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சுன்ற மாதிரி விஷுவல் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொடுத்துட்டு இருப்பீங்க, அப்போ அது உங்களுக்கு ஹேப்பன் ஆகும். இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க, கர்மா தான் ரீசன் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக ப்ளேம் பண்ணிடாதீங்க. அப்போ நம்ம கர்மா ரீசன்றப்போ நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம், நம்ம வந்து வேற ஒரு விஷயத்த பழி போட்டுறோம்னு அர்த்தம். அப்போ நம்ம கான்ஷியஸாக இருக்கோம் அப்படின்னா, நிகழ்காலத்தில் இருக்கோம்னா நம்மளால் எல்லா பேட்டர்னையும் பிரேக் பண்ண முடியும். ஹேபிட் தான், அது ஒரு ஹேபிட். திங்கிங்கிறது ஒரு ஹேபிட். இந்த கர்மா அப்படின்றதும் அதே தான், நம்மளோட செயல் தான். நான் அதை கொஞ்சம் திங்கிங்கையும் ஃபீலிங்கையும் ஆக்ஷன்ஸையும் நம்ம மாற்றி வச்சுட்டா போதும். அதாவது நேற்று திங்க் பண்ண மாதிரி இன்றைக்கி திங்க் பண்ணக்கூடாது, நேற்று ஃபீல் பண்ண மாதிரி இன்றைக்கி ஃபீல் பண்ணக்கூடாது, நேற்று ஆக்ஷன் எடுத்து வச்சுக்க மாதிரி இன்றைக்கி எடுத்து வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும். எப்போ டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும்? கான்ஷியஸ்னஸ். இந்த கான்ஷியஸாக இருக்கும்போது தான் நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக மாற்ற முடியும். ஜஸ்ட் நீங்கள் இந்த கான்ஷியஸை மட்டும் இருந்துட்டிங்கன்னா உங்களால் ரொம்ப 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 ஈஸியாக இது எல்லா விஷயத்தையுமே உங்களால் மாற்ற முடியும்.
ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒருவேளை அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் பை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கூட நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இத்தனை பர்சனுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.